ப்ரோ, நான் பண்ணது பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க ப்ரோ. போச்சுடா, இப்படி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டியாடா. அப்பா, இதுக்குதான்ப்பா நான் அன்னைக்கே சொன்னேன், எனக்கு பிரிச்சு கொடுத்துருங்கன்னு. ஏமா எல்லாம் உங்களால வந்ததுமா. வீடு கட்டுறேன் வீடு கட்டுறேன்னு இப்ப மொத்தமும் போச்சா? எங்க பங்கு எங்க கிட்ட கொடுத்திருந்தா எனக்கு தேவையானதை நான் செலவு பண்ணிருப்பேன். ஐயோ, 30 லட்சம். ஏன்பா, உங்களோட உழைப்புல எனக்கு பங்கு இல்லையா? இவனுக்கு மட்டும்தான் பங்கு இருக்கா? நாளைக்கே உங்ககிட்ட ஒருத்தன் வந்து உங்க மூத்த மகன் லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டான்னு இந்த மாதிரி கேட்டா தூக்கி கொடுத்துருவீங்களா? உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தாலும் நான் இதைத்தாண்டா செய்வேன். இனிமே செய்யறதுக்கு என்னப்பா இருக்கு? அதான் மொத்தத்தையும் வாரி வாரி கொடுத்துட்டீங்களே. உங்களெல்லாம் நம்பி இத்தனை வருஷம் குடும்பத்தில் இருந்தா பாருங்க, என்ன சொல்லணும்? ஏய், என்னடி இன்னும் நின்றுட்டு இருக்க? இந்த இடத்துல வீடு கட்ட போறதும் இல்ல, இந்த இடமும் நமக்கு இல்ல. வா போலாம். ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்கங்க. இந்த நேரத்துல போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க, நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்களா விருப்பப்பட்டு தானே கொடுத்தீங்க. போகட்டும், நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இதை விட ஒரு பெரிய இடத்தை நம்மளால வாங்க முடியுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய வீட்டை கட்ட முடியும். கண்டிப்பா கட்டுவோம். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம யாரு கொடுத்தோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு தானே கொடுத்தோம். பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த அப்பவே எனக்கு கேட்கணும்னு தோணும். நீ சங்கடப்படக்கூடாதுன்னு தான் கேட்காம விட்டுட்டா. ஆனா இப்போ உன் கடனை கொடுத்தாச்சுடா. உன் தொழிலை மட்டும் ஒழுங்கா பண்ண. நீ யாருக்கும் பயந்தெல்லாம் வாழ வேண்டாம்டா. ரொம்ப நன்றிப்பா. இங்க பாரு, கடனுக்கு பயந்து வாழற வாழ்க்கை ஒரு நரகம். இனி இந்த நிலைமை உனக்கு எப்பவும் வரக்கூடாது. எங்களுக்கு சாமி மாமா நீங்க. என்னம்மா நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இல்ல மாமா, இத்தனை நாள் ஏதோ ஏழப்பட்ட குடும்பத்துல வாக்குப்பட்டுட்டோம், எப்படி வாழ போறோம்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா வசதி இருந்தாலும் இல்லனாலும் ஒரு ஆபத்துன்னு வந்தா உங்களை மாதிரி காப்பாத்துற குணம் யாருக்கும் வராது மாமா. ஏன் எங்க அப்பாவுக்கு கூட வரல, ஆனா உங்களுக்கு வந்திருக்கு. உங்களை காலத்துக்கும் மறக்க மாட்டேன் மாமா. ரொம்ப நன்றி. யாரும் வருத்தப்பட தேவையில்லை. நம்மளை விட்டு எதுவும் போயிடல. அம்மா, மனசுல வலு இருக்கு, கையில தெம்பு இருக்குமா. என்னால இன்னும் ஓட முடியும். நான் எல்லாத்தையும் மீட்டுருவேன். லட்சுமி, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நினைச்சபடி வீடு கட்டுவோம்.
கிழிச்சிங்க. இல்ல இல்ல, இதோ கிளம்பிட்டோம். தலைவர் அங்க 10 மணிக்கு வரதுக்குள்ள நாங்க அங்க இருப்போம். இல்ல இல்ல, கண்டிப்பா வந்துருவேன். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, வந்துடுறேன். இதோ கரெக்டா வந்துடுறப்பா. 10 மணிக்கு அங்க இருப்பேன். டேய் கதிரு, கதிரு எங்கம்மா அவன்? கிளம்பிட்டாரு மாமா. இதோ இப்ப வந்துருவாரு. அதோ. அப்பா ஏண்டா எவ்வளவு நேரம்டா? 10 மணிக்கு தலைவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. நாம அதுக்கு முன்னாடி அங்க இருக்க வேண்டாமா? சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? மாமா என்னம்மா? வெற்றியை கூட்டிட்டு போலையா? அதான் கதிரை கூட்டிட்டு போறான்ல, அப்புறம் எதுக்கு சம்பந்தமே இல்லாதவனை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்க? வாழ்க்கையில உருப்படணும்னு நினைச்சிருந்தா, அரசியல்ல முன்னேறணும்னு நினைச்சிருந்தா, இந்த மாதிரி கேவலமான காரியம்லாம் பண்ணிருப்பான இவன். அவனுக்கும் என்னோட அரசியலுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே எல்லாம் கதிர் தான். டே கதிர், கிளம்பலாமா? கிளம்பலாம். மாமா என்ன?